க்ரீன் சிக்கன் தான் செஞ்சுருக்கேன். இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் கிரேவி சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரான் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒவ்வொரு பீஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 kg கிட்ட இருக்கும். இந்த சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெயிலே சிக்கன் நல்லா எப்படி குக் ஆகட்டும். இப்போ இந்த க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு பாதி குக் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் ஒரு இன்னும் 10 minutes குக் ஆகட்டும். அப்போ தான் சிக்கன் வேகும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டான க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.